Hello friends, welcome back to DECI Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல். இது என்னோட மிஸ்ஸஸ் செஞ்சது. இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 6 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து புளி கரைசலை இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலா 2 ஸ்பூன் மசாலா தேவைக்கே போட்டுக்கோங்க. நான் வீட்டிலேயே தான் மசாலா அரைச்சி வச்சுருப்போம். எல்லாமே சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் மீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, புளி, தக்காளி, மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்த கலவையை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா மீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க. தேங்காய் பால் ஊற்றினா நல்லா திக்காக குழம்பு நல்லா திக்காக வரும். அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திச்சு. நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு 1/2 கிலோ மீனுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மசாலா தூள், மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். கலந்து வச்சுருக்க மீன் மசாலாவில் மீனை போட்டு நல்லா மசாலா தடவி எடுத்துக்கலாம். மீனில் மசாலாலாம் சேர்த்தாச்சு. மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல்ல காய வச்சு எண்ணெய் போட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீன் 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுருக்கலாம். மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.